ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேவா. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆஃப்டர் 12th என்ன மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு, அந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால என்ன மாதிரி காலேஜஸ்ல ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம். ஸோ இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை அடுத்தடுத்து டாப் காலேஜஸ் பத்தின அப்டேட் எல்லாமே அப்லோட் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா அதையுமே பாருங்க. ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது JEE மெயின் எக்ஸாம் தாங்க, அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லுவோம். இந்த எக்ஸாம் எதுக்காக எழுதுறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் மூலமா நம்ம NIT IIIT காலேஜஸ்ல ஜாயின் பண்ண முடியும். செகண்டா பார்க்க போகிறது JEE அட்வான்ஸ் எக்ஸாம் அண்ட் இந்தியாஸ் நம்பர் 1 காலேஜான IITன்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த JEE அட்வான்ஸ் எக்ஸாம் தான் நம்ம எழுதணும். தேர்டா பார்க்க போகிறது நீட் எக்ஸாம், அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் மூலமா MBBS, BDS, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, சித்தா, அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்ல நம்ம ஜாயின் பண்ண முடியும். அண்ட் ஃபோர்த்தா பார்க்க போகிறது IMCUT, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த எக்ஸாம் மூலமா மெரைன் இன்ஜினியரிங் போய் ஜாயின் பண்ண முடியும். அதாவது BE BTech மெரைன் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா இந்த IMUCT எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும். அண்ட் ஃபோர்த்தா பார்க்க போகிறது BITSATன்னு சொல்லுவாங்க, அதாவது பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த எக்ஸாம் மூலமா நம்ம பிட்ஸ் பிலானி காலேஜஸ்ல ஜாயின் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது VIT EEE, அதாவது வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் மூலமா நம்ம VIT கேம்பஸஸ்ல BTech BE கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது SRM JEE, அதாவது SRM யூனிவர்சிட்டி ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம் மூலமா நம்ம SRM யூனிவர்சிட்டிஸ்ல நம்ம ஜாயின் பண்ண முடியும், BE BTech கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது AEEE அமிர்தா எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த எக்ஸாம் மூலமா நம்ம அமிர்தா யூனிவர்சிட்டிஸ்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது NDA நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. இது மூலமா நம்ம டிஃபென்ஸ் கோர்சஸ்ல ஜாயின் பண்ண முடியும், அதாவது மிலிட்டரி நேஷனல் சர்வீஸ் கோர்சஸ்ல நம்ம ஜாயின் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போற எக்ஸாம் NATA. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஜாயின் பண்றவங்க எழுதக்கூடிய எக்ஸாம் தாங்க. நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர். இந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கிடெக்சர் ஜாயின் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போறது CLAT. இந்த எக்ஸாம் எதுக்காக எழுதுறோம் அப்படின்னா, லா அட்மிஷனுக்காக காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் மூலமா நம்ம மெரிட்ல லா கோர்ஸ் படிக்க முடியும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் மூலமா நம்ம டாப் காலேஜஸ்ல இன்ஜினியரிங், மெடிக்கல், ஆர்கிடெக்சர் அண்ட் லா இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே எடுத்து படிக்க முடியும். ஸோ இது காமனா 12th முடிச்சுட்டு எல்லாருமே அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்க +2 படிக்கிறீங்க, உங்களுக்கு மெரிட்ல சீட்ஸ் வேணும், டாப் காலேஜஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்க இந்த எக்ஸாம்ஸ் பத்தி கேள்விப்படல, அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்க. +2 முடிச்சுட்டு நீங்களுமே டாப் காலேஜ் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை கன்வியூஸா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.